வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 19 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜைத்தா மற்றும் ஷர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். டமாலி மற்றும் பச்சா நக்மா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கதி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் திமாசா, காங்டே, கர்பி, கச்சாரி. ஜாகிர் ஹுசேன், பாண்டுரங் வாமன்கேன் 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராஜேந்திர பிரசாத் 1962ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாவுடைய இயற்பெயர் வாசுதேவா. அச்சுத பிரதக்ஷா தான் மாதவாச்சாரியாவுக்கு மாதவா அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்தாங்க. மாதவாச்சாரியா கீத பாஷ்யா, சுத்ர பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு மற்றும் வர்த்தக சுதந்திரத்தை நம்ம ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல பிரிவு 239 இருந்து 242 வரைக்கும் யூனியன் பிரதேசங்களை பகுதி 8ல சொல்லியிருக்காங்க. ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ஆஷா பூர்ணா தேவி. கோண்டு எழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசா மாநிலத்துல சக்ரா பிசோய் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், தான்சி, கர்மா, ஹல்புன்கியா, ரோகின். முகமது இக்பால் தரேன் ஹிந்த் பாங்கே தாரா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஸ்லோவாக்கியாவில் உள்ள கான்ஸ்டன்டைன் பல்கலைக்கழகத்தால் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் யார்? திரௌபதி மர்மு. ஆர்டெமிஸ் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட 54வது நாடு எது? பங்களாதேஷ். B.R. அம்பேத்கரின் பெயரிடப்பட்ட புதிய வனவிலங்கு சரணாலயத்தை அறிவிக்கும் மாநிலம் எது? மத்திய பிரதேசம். ஜெகன்னார் தாம் கோயிலை எந்த மாநிலம் திறந்து வைக்க உள்ளது? மேற்கு வங்காளம். இந்திய பளுதூக்குதல் கூட்டமைப்பின் தடகள ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? மீராபாய் சானு. பில்கிஸ் மீர் பாரிஸ் ஒலிம்பிக் நடுவர் குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண். கலிகேஷ் நாராயண் சிங் இந்திய தேசிய துப்பாக்கி சங்கத்தின் தலைவர். தேவஜித் சைக்கியா BCCI செயலாளர். பகதூர் சிங் சாகு இந்திய தடகள கூட்டமைப்பின் தலைவர். ஷிம்மி சில்வா ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர். ஆதார் செயல்படுத்துவதில் சிறந்து விளங்கியதற்காக எந்த மாநிலம் UIDAI விருதை பெற்றுள்ளது? மேகாலயா. உத்தரப்பிரதேச மாநிலம் 2025ஆம் ஆண்டுக்கான 76வது குடியரசு தின அணிவகுப்புல மாநில பிரிவுல முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டுக்கான வேளாண் தலைமைத்துவ விருதுகள்ல தோட்டக்கலையில சிறந்த மாநில விருது நாகாலாந்து கிடைச்சிருக்கு. ஆந்திர பிரதேசம் சமூக மேலாண்மை இயற்கை வேளாண்மை திட்டத்துக்கு குல்பன்கன் பரிசு கிடைச்சிருக்கு. பிரதமர் சுநிதி திட்டத்தின் கீழ் சிறப்பா செயல்படும் மாநிலம் மத்திய பிரதேசம். கேரளா சுற்றுலா டாடா தங்க விருது 2024 வாங்கியிருக்கு. IPL-இல் 1000 பவுண்டரிகள் மற்றும் சிக்சர்கள் அடித்த முதல் வீரர் யார்? விராட் கோலி. அதுவும் 1000 அந்த 6-4 எதுல அடிச்சிருக்காரு, எதுல பீட் பண்ணிருக்காரு அப்படின்னா IPL 2025, அதுவும் ராயல் சேலஞ்சர்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டலுக்கும் மேட்ச் நடக்கும்போது. அந்த மேட்ச் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. ஷாகின் ஷா அஃப்ரிடி கிரிக்கெட்டின் 3 வடிவங்களிலும் 100 விக்கெட்களை வீழ்த்திய இளம் பந்து வீச்சாளர். 200 விக்கெட்களை வீழ்த்திய வேகமான இந்திய பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா. T20 கிரிக்கெட்ல இந்தியாவின் அதிக ரன்கள் எடுத்த கிரிக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக். சச்சின் டெண்டுல்கரின் சாதனை முறியடித்து 14,000 ஒருநாள் ரன்கள் எடுத்த வேகமான வீரர் விராட் கோலி. எந்த நாள் தேசிய பாதுகாப்பான தாய்மை தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 11. நம்ம 2003 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். மார்ச் 23 உலக வானிலை நாள்.
மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 27 உலக நாடக தினம். மார்ச் 30 சர்வதேச பூஜ்ய கழிவு நாள். ஏப்ரல் 4 சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம். ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 இமாச்சல பிரதேச தினம். துபாயில் எந்த ஐஐஎம் தனது முதல் வெளிநாட்டு வளாகத்தை அமைத்துள்ளது? ஐஐஎம் அகமதாபாத். இந்தியாவின் 21வது ஐஐஎம் ஐஐஎம் மும்பை. சோ அடுத்த 5 வருஷத்துல வந்துட்டு 22,000 இந்திய மொழிகள் புத்தகங்களை உருவாக்க போறாங்க யுஜிசி. அந்த திட்டத்தோட பேர் அஸ்மிதா. பெங்களூரு நகர பல்கலைக்கழகம் டாக்டர் மன்மோகன் சிங் பெங்களூரு பல்கலைக்கழகம் பேர் மாற்றம் பண்ண போறாங்க. சுமித் ரெட்டி தனது ஓய்வை அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? பேட்மிண்டன். இந்திய ஹாக்கி வீரர் டீப் கிரே செக்கா, ராணி ராம்பாலும் அவங்களோட ஓய்வை அறிவிச்சிருக்காங்க. டென்னிஸ் வீராங்கனை செரினா வில்லியம்ஸ், தினேஷ் குணேஸ்வரன் அறிவிச்சிருக்காங்க. கால்பந்து வீரர் கபை த்ரில், ஹியூகோ லோரிஸ், ரஃபேல் வரன், செர்ஜியோ ராமஸ், லாட்டன் இப்ராஹிமோவிக், டியாகோ காடி, தாமஸ் முல்லர், எல்கே குண்டாவன். பேட்மிண்டன் வீரர் அஸ்வினி பொன்னப்பா, நீச்சல் வீரர் எம்மா மிக்கியோன். புஞ்சியால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய்கள். லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ நோய் பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ்ல ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் ஃபீட் நோய் பிக்குசினா கிராமினிஸ் டெட்டிக்கி. லூஸ் மட் ஆஃப் ஃபீட் ஒஸ்டிலியா டெட்டிக்கி. பவுடரி மில்டி ஆஃப் ஃபீட் ப்ளூமெரியா கிராமினிஸ். ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் குளோமெருலா டுகானுமெனசிஸ். எர்காட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசஸ் ஃபிசிஃபார்மிஸ். ரைஸ் பிளாஸ்ட் மேக்னோபோர்த்திகிரைசியே. டிகாட் டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் ஸ்டெர்சோஸ்போரா அரக்கிடிகோலா. Green air or downy mildew of bajra, Sclerospora gramicola. Potato wart disease or black scab or potato tumor, Synchytricum endobioticum ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜோகாஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி கிங்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹான்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.